கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையிலே புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 ஆகிய வசனங்கள் வரைய நம்ம வாசிக்கும் போது தியானிக்கும் போது இந்த வசனத்துடைய அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். மாம்ச கிரியைகள் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் சொல்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், நான் மறுபடியும் சொல்றேன் அப்படிங்கிறது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் மறுபடியும் சொல்றேன் அப்படிங்கிறது. அதையே நாம முதல்ல சொல்ல வேண்டியது அப்படின்னா, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் பரலோகத்துக்குள்ள போக முடியாதான். இதுதான் பைபிள் சட்டமா இருக்கு. அப்ப பைபிள் சட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பும் போது தான் பரலோகத்தில் உள்ள ஆசீர்வாதம். ஒரு பாவி மனம் திரும்பணும், தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அதனால இந்த கால வேளையிலே கர்த்தருடைய கிஃப்ட் என்ன தெரியுமா? வேத வசனத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு இரவும் போலுமாக தேவனாரிலே மெடிசன் நம்ம தந்திருக்காரு. நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. காலையில் தூங்கி எந்திரிச்சாச்சு, எல்லாரும் வெளியில் போகணும், எல்லாரும் பல சூழ்நிலையில் காலை வெளியில் கொஞ்சம் நேரம் செய்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இணைந்திருப்பீங்க. ஆனால் வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இது ஒரு பக்கம் இருக்கு. தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. அப்போ இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும்போது நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? மாம்சத்தின் கிரியைகள். மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னா செயல்கள், நம்ம சரீரத்தில் செய்யக்கூடிய செயல்கள். நம்ம சரீரத்திலே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. புதிய ஏற்பாட்டிலே கிருபையின் காலம். நிறைய குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. ஆனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில தடுமாற்றம், சில குடும்பத்திலே சோர்வு, சில குடும்பத்திலே குற்ற உணர்ச்சி, சில குடும்பத்திலே காலை வேளை தூங்கி எந்திரிச்சாலும் யோசிப்பாங்க, என்னையால ஜெபிக்க முடியல, என்னையால பைபிள் வாசிக்க முடியல, என்னையால ஆவியில் வளர முடியல, நான் வாலிப வயசுல எப்படி இருந்தேன், நான் கர்த்தருக்காக எப்படி ஊழியம் பண்ணினேன், நான் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணேன்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு பெரிய ஒரு லிஸ்டே வரும். என் வாழ்க்கையில் நானும் அப்படி யோசிச்சிருக்கேன்ப்பா. நான் மற்றவங்களை சொல்றத விட என்னைய நான் சொல்லிக்கலாம். என்னை ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கேன், நான் வியாபாரத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தேன், ராத்திரி ஃபுல்லாக பைபிள் வாசி ஜெபிக்கும் போது எப்படி இருந்தேன், இப்படி நம்ம ஒவ்வொன்றா யோசித்து பார்க்கணும். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மாம்ச கண்கள், இச்சையான பார்வை, உலகத்தினுடைய மயக்கம், உலகத்தினுடைய பெருமையான காரியங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி காலத்திலே வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. பிசாசு வலைய வீசிட்டே இருக்கான், வலைய வீசிக்கிட்டே இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பல மெத்தட்ல இந்த பாவத்தில் விழ வச்சிடலாமா, அந்த பாவத்தில் விழ வச்சிடலாமா, 31 நாளும் பிசாசு போராடிட்டே இருப்பான். எப்படி போராடுவான் அப்படின்னா, செல்போன் மூலியமா போராடுவான், குடும்ப வாழ்க்கையில போராடுவான், வேலைக்கு போற இடத்துல போராடுவான், பல சூழ்நிலை போராடுவான். சில பிள்ளைகளுக்கு தேவனுடைய அபிஷேகம் கர்த்தரை வழி நடத்தும். நிறைய குடும்பத்துல விழுந்து 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 எந்திரிச்சிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல பார்த்தா கர்த்தருடைய பாதுகாப்புலயே இருப்பாங்க.
கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலகவே மாட்டாங்க. என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே பரிசுத்தமா வாழ்வாங்க. அவங்களாம் தேவனுக்கு பிரியமானவர்கள். தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்கள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, மாம்ச கிரியையிலே அடிக்கடி போராட்டம், அடிக்கடி தடுமாற்றம், அடிக்கடி விழுந்து விழுந்து எந்திரிக்கிறது, அடிக்கடி பாவத்துல போய் சிக்கிக்கொள்வாங்க, அசுத்தத்துல போய் சிக்கிக்கொள்வாங்க, அருவருப்புல போய் சிக்கிக்கொள்வாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம நார்மலா உலகத்துல கரைஞ்சிருக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு பாவத்துல அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தண்ணி அடி கூட சொல்லி தெரியும், சர்ச்சுக்கு போற பிள்ளைல இருக்கும், யாருக்குமே தெரியாம ஃப்ரெண்டோட போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துடுவாங்க. கேட்டா அமைதியா இருப்பாங்க. தெரியாத மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ட்டு அமைதியா இருப்பாங்க. சில குடும்பத்துல பார்த்தா நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த டைம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ரிமோட் கையில எடுப்பாங்க, இல்லைன்னா செல்போன் கையில எடுப்பாங்க, மெதுவா போய் நாடகம் பார்த்துருவாங்க. அவங்களுக்கே தெரியாது. சில குடும்பத்துல ஏதோ ஒரு காரியத்திலே அடிமையா இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது, மறுபடியும் போய் அதில் போய் சிக்கி விடுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது. சில குடும்பத்துல காலைல தீர்மானம் எடுத்துருவாங்க, இனிமேலாம் என் வாழ்க்கையில படமும் பார்க்கக்கூடாது, செல்போனும் பார்க்கக்கூடாது, நான் இனிமே உண்மையா வாழணும், தேவனுக்கு பிரியமானபடி நான் காலையில் பைபிள் வாசிக்கணும், பகலில் பைபிள் வாசிக்கணும், நான் நேரம் இருக்கும்போது ஜெபம் பண்ணணும், அழிந்து ஒரு ஆத்துமாக்கா ஜெபம் பண்ணணும், சொந்தக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணணும், தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும், கிராமத்துக்காக ஜெபம் பண்ணணும், சபைக்காக ஜெபம் பண்ணணும், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணணும், பரிசுத்தவான்களுக்கு ஜெபம் பண்ணி ஏகப்பட்ட ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் வீட்டில் படுத்திருக்கும்போது கொஞ்சம் வயசான தாய்மார்கள் அப்படி லைட்டாக காலை நீட்டிட்டு அந்த செல்ஃபோனை கொஞ்சம் ஆன் பண்ணுவாங்க, இல்லைன்னா டிவி ஆன் பண்ணுவாங்க. டிவி ஆன் பண்ண உடனே அழகா ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தது, ஒரு 15 வருஷம் முன்னாடி பார்த்தது அப்படியே மெதுவாக அந்த டிவியில் வரும், அந்த ப்ரோக்ராம் வரும். ஆமாம், இது நம்ம பார்த்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளேயும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும். ஐயோ, படம் பார்க்கணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தானே, நாடகம் பார்க்கணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தானே, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, இயேசு கிறிஸ்துவே என்னை மன்னிங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பான்னு சொல்லி இங்க ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி தெரியும், மறுபடியும் அதை செஞ்சு அவங்க பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுது, தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன தடுமாற்றம், எப்படி ஒரு மனுஷன் தடுமாறுறாங்க. சில குடும்பத்திலே ஆன்லைன்ல போய் கேம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, பணம் கட்டி கேம் விளையாடுறாங்க, சம்பளத்தெல்லாம் வச்சு கேம் விளையாடுறாங்க, மனைவிக்கு தெரியாம கேம் விளையாடுறாங்க, அம்மா அப்பாவுக்கு தெரியாம கேம் விளையாடுறாங்க, வியாபாரத்தில் உள்ள பணத்தை வச்சு கேம் விளையாடுறாங்க, வரக்கூடிய வருமானத்தை அப்படியே கேம்ல போட்டு ஆன்லைன்ல போட்டு சீட்டு வேற என்னெல்லாமோ விளையாட்டு இருக்கு. ஆன்லைன்ல போய் பார்த்தா எனக்கு தெரியாது. நான் 11 வயசுல நான் வேலைக்கு போனதுனால எனக்கு வேலை பார்க்க தான் தெரியும், எனக்கு விளையாட தெரியாது. நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். டெய்லி 15 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை பார்க்கணும். ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வருவேன். நான் வேலை பார்த்துட்டு சொல்லி வீட்டுக்கு வருவேன், உழைச்சி சாப்பிட்டேன். ஆனாலும் மனுஷனை நம்பி விக்கிரத்தில் போய் மாந்திரியத்தில் போய் சம்பந்தம் கலந்து சாபத்துக்குள்ள மாட்டிக்கிட்டேன். மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில சில நேரத்துல தவறான முடிவு வந்துடும். எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு, பிரதர் எங்க அக்கா மகளுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, அவர் கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்கா, அவளுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணணும்? ஜெப குறிப்பு சொல்லுங்கம்மா, எதுக்காக ஜெபம் பண்ணணும்? அக்கா மகளுக்கு எத்தனை வயசு? இப்பதான் பிரதர் காலேஜ் படிச்சு முடிச்சா. காலேஜ் படிச்சு முடிச்சு வீட்டில் தான் இருந்தேன். ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க, வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை இருக்கு, நான் அங்கதான் கிட்டத்தட்ட பல வருஷமா இருக்கிறேன், நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம், மறுபடியும் நாங்கள் கிளம்பி போயிடுவோம், நாங்கள் இருக்கிற இடத்துல நிறைய வேலை இருக்கு, நான் வேணா கேட்டு சொல்லட்டுமா அப்படின்னாங்க. உடனே கேட்டு சொன்னாங்க, வேலை இருக்குன்னாங்க, உடனே கிளம்பி போயிட்டாங்க, பிள்ளைய அனுப்பிச்சிட்டாங்க. அங்க போய் பார்த்தா அந்த வேலை இல்லை அப்படின்ட்டாங்க. அந்த பிள்ளைக்கு அங்க இருந்து என்ன செய்யன்னு தெரியல. உடனே அம்மாவுக்கு அடிச்சிட்டு, அம்மா
நான் வந்த இடம் எனக்கு பயமா இருக்குமா, நான் மறுபடியும் திருப்பி வரணும்னு நினைக்குமா, எனக்கு பணம் கட்டுங்கம்மா. அப்போ உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, கையில பணம் இல்லை. உடனே ஜெபகுறி போறது. படிச்சு முடிச்ச பிள்ளை ஒரு குடும்பத்தை நம்பி போயிட்டா, போன இடத்துல வேலை இல்லை, அடுத்தாப்புல என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது. உடனே திரும்பி வந்துடலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. வீட்டில் பார்த்த பயம், என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாளோ. சில நேரத்திலே மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு வெளிநாட்டு போறக்கா 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் எத்தனை லட்சம் கொடுக்கான்னு தெரிய மாட்டேங்குது. யார்கிட்ட இல்லாம பணம் கொடுத்துருக்காங்க. மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு சில நேரத்திலே சில குடும்பத்திலே சிக்கி கொள்வாங்க. அதுல நானும் ஒரு ஆள். மாம்சத்தினுடைய அந்த கிரியைக்குள்ளே யாரெல்லாம் அகப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தான் உபத்திரம், பிரச்சனை, பாடுகள், போராட்டங்கள் வழியா போயிட்டு இருப்பாங்க. ஒண்ணு நாம் மாம்சத்தின் கிரியையில இருக்கணும், இல்லைன்னா என் கூட பழகிற ஒரு ஆள் மாம்சத்தின் கிரியையில இருப்பாங்க. அந்த 2 வச்சுதான் பிரச்சனையே வரும். பிரச்சனை எங்க ஆரம்பிக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாதான் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். இப்ப நான் இருக்கிறேன், நான் இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு ஆளை பார்க்க போறேன். அவங்க வீட்டுல போய் பார்த்தா அவங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க, பாவாடி மேல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் அவங்க வீட்டில் போய் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்துட்டு வந்தால் என்ன ஆகும்? என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை டோட்டலாக டேமேஜ் ஆயிடும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவங்க யாரு, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க எந்த அடிமையில் இருக்காங்க, அவங்க இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் உண்மையிலே பைபிள் வாசி ஜெபிக்கிறவங்களா, இல்லை தேவனோட சமூகத்தில் காத்திருக்கிறாங்களா, இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்கவங்க என்ன முயற்சி எடுத்தாங்க, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வளர்ந்துன்னு சொல்லி பல விஷயங்களை கற்று பார்க்க, என்னோட வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே வரேன். நான் கற்றுக்கொண்ட காரியங்களை சொல்லிக்கொண்டே வரேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, எனக்கு யாரும் கிடையாது. ஒரு அனாதை போல வாழ்ந்துட்டு இருப்பேன். நைட் நேரத்தில் ஒரு 8 மணி 9 மணி ஆச்சுன்னா போதும், வீட்டில் அழகாக உட்காந்து பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பேன். தூக்கம் வருது வரையும் உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பேன். இது கூட அந்நிய பாஷை ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், நடந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ ரீசெண்டாக நாங்கள் இருக்கிற பகுதியிலே வெளியில் நடந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இருட்டாக இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தா என் முன்னாடி ஒரு பாம்பு போயிட்டு இருக்கு. அந்த பாம்பு விஷம் நிறைஞ்ச பாம்பா. அந்த பாம்பு கடிச்சா அரை மணி நேரத்தில் உயிர் காலியாயிருமா. நான் இருட்டில் நடந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். என் முன்னாடி பார்த்தா ஒரு பாம்பு போயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த பாம்பை அடித்தேன். அது எதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிங்க, ஊழியக்காரங்களுக்காக ஜெபிங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் கேட்குறீங்களோ எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கரெக்டாக பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் செல்ஃபோன் எடுத்து அந்த வெளிச்சத்தில் பார்க்குறேன். ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, இருட்டில் போயிட்டுருக்கு. கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தா பாம்பு, விஷ பாம்பு. அந்த பாம்பு கடிச்சா அரை மணி நேரத்தில் ஆள் காலி ஆயிரும். நைட் நேரத்தில் நடந்து ஜெபிக்கும்போது அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருக்கு தேவன் கிருபை செஞ்சார். உங்கள் முன்பாக நிப்பாட்டுறார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல கஷ்டங்கள், பல பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாம் கடந்து கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு காலையில் செய்தி கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாறணும் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோமா, இல்லை உலகத்துக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோமா, மாம்சத்துக்குட்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோமா, இல்லை ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா ஆவிக்குரிய கனி இருக்கணும். இல்லை காலையில் நம்ம தூங்கி எழுந்திரிச்சு ஒரு செய்தி கேட்குறோம் அப்படின்னா நம்ம மாம்சத்துக்குள்ள ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த 2 கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில ஒரு வித்தியாசம், ஒரு ஆசீர்வாதம். அதனால காலையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்துறோம், எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம், அது முக்கியம்.
மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அவங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழ முடியாது. ஏன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ முடியலன்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறும் போதே அவங்க தண்டனைக்குள்ள போயிருந்தாங்க. நம்ம கிருபையின் காலத்துல தான் வாழ்றோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான் தான். ஆனா வாழ்ற வாழ்க்கையில இந்த உலகத்துக்குள்ள போய் ஏதாவது ஒரு காரியத்துல போய் சிக்கிக் கொள்ளும் போது, சிந்தனையில போராட்டம், கண்ணுல பிரச்சனை, இதயத்துல பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல. பாவம் செய்யற ஆத்துமா சாகுன்னு சொல்லி போட்டிருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி போட்டிருக்கு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறன்னு சொல்லி போட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்து உணர்த்துவான்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கை பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருது அப்படின்ட்டு. ரவிராஜ் மனுஷனை வேணா ஏமாத்திடலாம். தேவனுக்கு முன்பாக நான் ஒரு நாள் நின்னே ஆகணும். வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக எல்லாரும் நின்னாகணும். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, இந்த பூமியில கிருபையின் காலத்திலே தாழ்த்த 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 கிருபை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும்னா முதல்ல கிருபை வேணும். நித்தியத்துக்குள்ள போகணும்னால நித்திய கிருபை வேணும். அந்த நித்திய கிருபை பெற்றுக்கொள்றதுக்கு தான் அதிகாலை ஜெபிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், இரவு நேரத்தில் வேதத்தை தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நம்ம குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த கால வேளையில இந்த செய்தி வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியும். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் அப்படின்னா மாம்ச கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை யாவன? அழகா சொல்றாரு, அவை யாவன? முதலாவது விபச்சாரம், இந்த வேசித்தனம், அசுத்தம், இந்த காம விகாரம், இது எல்லாம் உள்ள வரும்போது விபச்சார ஆவி, அசுத்தாவி எல்லா ஆவியும் உள்ள வந்துடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷனால வளர முடியாது. அடுத்தாப்புல விக்கிரகாராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். இன்னைக்கு சில குடும்பத்துல ஏன் பிரிஞ்சு போயிருந்தாங்க? வைராக்கியம், விரோதம், கசப்பு, கோபம், சண்டை, இதெல்லாம் உள்ள வரும்போது பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அப்படின்னா ரொம்ப தடுமாற்றமா இருக்கும். அதை ஏன் நம்ம சொல்லித்தர வேண்டியது அப்படின்னா, இதயத்துக்குள்ளே சமாதானம் இருக்கணும். ஆவிக்குரிய 9 கனியில ஒரு கனி என்ன? சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, அன்பு, தயவு, இரக்கம், நற்குணம், சாந்தம், இதெல்லாம் நமக்குள்ள இருக்கணும். அப்பந்தான் ஆவிக்குரிய பிள்ளைகள். பிரதர், நிறைய நேரத்துல போராட்டம் வருது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே போராட்டம் உண்டு. நானும் மனுஷன்தான், நானும் உலகத்துல தான் இருக்கேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரன்னு சொல்லி ஆசைப்படுறோம். அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனைலாம் வருது அதை நம்ம கொஞ்சம் டீல் பண்ணி பார்க்கணும். சில குடும்பத்துல விக்கிரகங்கள் போய் சிக்கி கொள்வாங்க. சில குடும்பத்துல மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்து சிக்கி கொள்றாங்க. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க. எப்படிப்பா தள்ளி போறான்னு சொல்லி பார்க்கும்போது விக்கிரகம் தள்ளி போயிருந்தாங்க, விபச்சாரத்துல தள்ளி போயிருந்தாங்க, வேசித்தனத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க, அசுத்தத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. இதெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறக்குள்ள காரியங்கள். அப்புறம் பகை வரும்போது அவங்க வாழ்க்கையில எரிச்சல், கோபம், சண்டை, விரோதம் தான் உள்ள கிடக்கும். அவங்க தேவனை விட்டு தள்ளி போயிட்டாங்க. வைராக்கியம் எங்கெல்லாம் உள்ள இருக்கோ, எத்தனை வசனம் வாசித்தாலும் அவங்க உள்ள என்ன இருக்கு? வைராக்கியம். அவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் அப்படின்னா, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, இயேசு கிறிஸ்துவே என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி தாழ்த்தி அர்ப்பணித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போனா மட்டும்தான் போக முடியும். அதனால இணைந்திருக்கிற குடும்பங்கள் இந்த செய்திலாம் நம்ம கேட்கும்போது, நானும் சரிதான், எனக்கும் தான் நம்ம நியாயத்தீர்ப்பு நாளில் போய் நிற்கணும், கணக்கு கொடுக்கணும், கடைசி நேரத்தில் போய் அங்கே போய் நிற்கணும். அதனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருக்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. அப்பா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக தேவன் தருவார். ஹல்லேலூயா. அடுத்தாப்புல பொறாமைகள், கொலைகள்,
வெறிகள், களியாட்டுகள், இந்த பொறாமை உள்ள வரும்போது நிம்மதியே இருக்காது. நான் பார்த்துருக்கேன். எங்கெல்லாம் பொறாமை இருக்கோ அங்கெல்லாம் நிம்மதியே இருக்காது. எங்கெல்லாம் சண்டை வருது அங்கெல்லாம் நிம்மதியே இருக்காது. எங்கெல்லாம் அன்பு கூறக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் நிம்மதியே இருக்காது. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இரத்த கண்ணீராக இருக்கும். ஏன்னா உள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தால் தான் சமாதானம் இருக்கும். சண்டை போடணும், பகை, வைராக்கியம், எரிச்சல் இதெல்லாம் உள்ளே இருக்கும்போது அங்கே அன்பு உள்ளே இருக்காது. கீழ்ப்படுகிற சுபாவம் உள்ளே இருக்காது. கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். கர்த்தருடைய வார்த்தையில் அடங்கியிருக்கிற பிள்ளைகள் தான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கே தடுமாறுறோம், எங்கே பிரச்சனை வருது, எங்கே போராட்டம் வருது அப்படின்னு சொல்லி பல காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது கடைசியில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது மாம்ச கிரியைகள், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று போட்டிருக்கு. அப்போ கால வேலை செய்தி என்ன அப்படின்னா, பரலத்துக்கு போகிற வாசலும் இருக்குது, துன்மார்க்கமாக வாழ்கிற வாசலும் இருக்குது. அதனால் கால வேலை 2 விதமான ஜனங்களும் இணைந்திருப்பீங்க. நம்ம தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி கேட்போம். அப்போ மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வேணால் கேட்கலாம், பிரதர் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறதுன்னு என்னன்னு சொல்லி தாங்க நாங்கள் அப்படி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கேட்டால், உங்கள் வீட்டில் பேனா டைரி இருந்தால் எடுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வசனம் இருப்பிடம் சொல்லித்தரேன். நீங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 24 ஆகிய வசனங்கள். அடுத்தாப்புல தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வேணுமா? முதல்ல 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்து இருக்கிறாங்களோ, அவருடைய கிருபைக்கு யாரெல்லாம் காத்து இருக்கிறாங்களோ அவங்க மேலே கர்த்தர் பிரியமா இருக்கிறாங்க. கிருபைக்கும் காத்திருக்கணும், கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், அவர் மேலே பிரியமா இருக்கணும், தேவன் மேலே பிரியமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் செல்ஃபோன் மேலே பிரியமா இருக்காங்க, வண்டி மேலே பிரியமா இருக்காங்க, கார் மேலே பிரியமா இருக்காங்க, புருஷன் மேலே பிரியமா இருக்காங்க, மனைவி மேலே பிரியமா இருக்காங்க, பிள்ளைகள் மேலே பிரியமா இருக்காங்க, பேரம்பேத்தி மேலே எல்லாம் பிரியமா இருக்காங்க. இதெல்லாம் தேவன் கொடுத்தது. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம். கட்டளைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். கீழ்ப்படியும் போது தான் ஆசீர்வாதம். கற்பனை கை கொள்ளும்போது தான் ஆசீர்வாதம். உண்மையாக காணிக்க செலுத்தணுமா, அதுதான் ஆசீர்வாதம். அதனால் கால வேளையில் வரக்கூடிய நாட்களில் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் கூட நம்ம தியானிப்போம். செம்மையாக வாழணுமா, உண்மையாக வாழணுமா, அதான் தேவனுக்கு பிரியமா. பாடி துதிக்கணும், அது தேவனுக்கு பிரியம். நன்மை செய்யணும், அது தேவனுக்கு பிரியம். உத்தமமாக இருக்கணுமா, அது தேவனுக்கு பிரியம். அதனால் ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களை கூட நம்ம பக்கம் திருப்பிடுவார். அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர அர்ப்பணிங்க, தாழ்த்துங்க. ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். காலவேளையில் நிறைய குடும்பத்தில் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. நைட் நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மட்டும் செய்தி கேளுங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கலாம். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர மட்டும்தான். என் வாழ்க்கையில் நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன், எப்படிலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தேன், எப்படிலாம் மனம் திரும்பினேன், எப்படிலாம் கர்த்தருடைய வருகையில் காணப்படணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும், ஆயத்தப்படுத்தணும், ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். நான் பரலோகத்துக்கு போகணும், என் கூட ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். இந்த ஒன்று தான் வேலை. என் வாழ்க்கையில் நான் எங்கெல்லாமோ மிஸ்டேக் இருந்துச்சு. அந்த மிஸ்டேக்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது ஆவியாக உணர்த்தினார். இங்கே எங்கே மிஸ்டேக் இருக்குது, அப்படியாப்பா என்னை மன்னிச்சிருங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வெறும் சண்டை போடுற ஒரு எண்ணம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நிம்மதி இருக்காது. கோபம் இருந்தால் நிம்மதி இருக்காது. வைராக்கியம் இருந்தால் நிம்மதி இருக்காது. எரிச்சல் இருந்தால் நிம்மதி இருக்காது. விரோதம் இருந்தால் நிம்மதி இருக்காது. அப்போ காலவேளையிலே நம்ம என்னெல்லாம் யோசித்து பார்க்கணும், யோசித்து பாருங்க. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறோம் அன்பு பரிசுத்தமுள்ள நல்ல தகவல்.
உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தில் நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போனோமோ எல்லா குறையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. எல்லா குறையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. எல்லா குறையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எந்தெந்த குடும்பத்துக்கு எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சுட்டரிக்கப்பட்டோம். எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலனிகளை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்க நாம மேம்படட்டும். உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. மன்னிங்கப்பா. மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்தெல்லாம் தாழ்த்துறாங்கப்பா. அதிகாலையிலே குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்குப்பா. என் தேவன் மனம் இறங்கணும்ப்பா. என் தேவன் மனம் இறங்கணும்ப்பா. ரிதுஷன் தோட்டு நமலரஷன் தோட்ட நமலஹரது ரதுஷவத நமலஹருஷன் தோட்டு நமல பலஹரது ரீஹத நமல ருஷன் தோட்டோ லபல பலஹர பிலஹஷது நிமலஹரது லீஹுல பலஹஷது நிமிஹி பிலஹார பிலஹரது ரபூஷத நமலஹ சிதினி மில்ஹி பிலஹஷது நிமலஹரது சேஹுல பலஹஷது நிமா கோட்டோரோ துனஷன் தோட்டோ லப லபல ஹஸ்பி லஹூர் பிலஹரது. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்துக்கும் தீர்காயுசு ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்கான கிருபைக்காக நன்றி. உங்க கிருபையில நிரப்புங்க. உங்களுடைய பிரசனத்தால் மூடுங்க. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரையும் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. களஞ்சியங்கள் பாத்திரம் எல்லாம் நிரம்பி வெளியிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிரம்பி வெளியிட்டு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கலந்தொட்டு 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் பிள்ளை எல்லாம் இருக்குப்பா. கர்த்தர் வாசல் திறந்துதாங்கப்பா. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாசல் திறக்கப்படட்டும். சில குடும்பத்துல மாசமா இருக்காங்க, டெலிவரி போடுறாங்க. பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. கூட இருங்கப்பா. ஒரு குடும்பத்துல எங்க வீட்டுல இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னாங்கப்பா. அந்த குடும்பத்தோட கண்ணீரை தொடச்சிருங்கப்பா. கண்ணீரை தொடச்சிருங்கப்பா. கண்ணீரை தொடச்சிருங்கப்பா. யாரெல்லாம் வேதனையோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா. நல்ல குடும்பமா தாங்கப்பா. நல்ல குடும்பமா தாங்கப்பா. நல்ல குடும்பமா தாங்கப்பா. எத்தனை தேசத்துக்குள்ள இருந்தாலும் எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. அவங்களோட வேலையில ஒரு உயர்வு வேணும். படிப்புல ஒரு உயர்வு வேணும். எந்தெந்த காரியத்துல எந்த போஸ்ட்ல இருக்கானோ அதுல ஒரு உயர்வு வேணும். வியாபாரத்துல ஒரு உயர்வு வேணும். குடும்ப வாழ்க்கையில ஒரு உயர்வு வேணும். ஒரு மேன்மை வேணும். ஒரு கனம் வேணும். உங்க கரத்துல நாங்க அடங்கி இருக்கோம்ப்பா. கர்த்தர் உயர்த்துங்க. பல இடங்களை திறந்து ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்கப்பா. அர்ப்பணிக்கிறாங்க. 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 அவங்க இதயத்துல என்னென்ன பாரம் இருக்கோ பாரத்தை எல்லாம் நீக்கிடுங்க. இன்னைக்குள்ள தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. தேவையில கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படட்டும். காலவேளையில வேலைக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, சகல காரியத்திலையும் விவசாயம் பார்க்காங்க. வியாபாரத்துல சில குடும்பத்துல கடன் அதிகமா இருக்கு. காலவேளையில பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, டூ வீலர் போறாங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல காலவேளையில ஆபீஸ்ல டீச்சர் வேலை பார்க்குங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். கர்த்தருடைய பாதுகாப்பு அதிகமா தாங்கப்பா. பாஸ்டர்மார்க்கு வருகிறோம்ப்பா. கர்த்தருடைய ஊழியத்தை யாரெல்லாம் முழு நேர ஊழியமா செய்றாங்களோ நம்முடைய கரத்துல பண்ணிடும். இவாஞ்சலிஸ்ட் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். அப்போஸ்தலர் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த மாசத்துல எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கும் அந்த குறைகளை மன்னிச்சிருங்க. கடன் பிரச்சனை குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க.
சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையிலே மரண தருவாயிலுக்குங்க. அந்த குடும்பத்தை உங்களுடைய தலைமுறை கருத்து நான் தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. தீர்காயுஸ் தாங்க. ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்ப்பா. வேதத்தை தியானிக்க, துதிக்க, ஜெபிக்க கிருபை தாங்க. இந்த நாளில் எந்த குடும்பத்தில் அர்ப்பணிச்சாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சம்பூர்ணமாக திருப்தியாக பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கணும்ப்பா. தேவனார்லேயப்பா மினிஷனுக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். தேவ ஞானத்தினால் தேவ கிருபையினால் நிரப்புங்கப்பா. இன்னைக்குள்ள எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. உங்கள் ஜீவனுக்குள்ள அப்படிங்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் குடும்ப ஜெபம் பண்ண, வேதத்தை தியானிக்க, உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்தணும். துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கும் செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு நீங்களாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் மன்னோடு கொடுப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டாங்க. நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.